அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் எல்லோருமே அரசை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அரசின் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சிபிஐ விசாரணை கோர்றாங்க. ஆனால் குறைந்தபட்ச கோபத்தையோ வருத்தத்தையோ வெளிப்படுத்த வேண்டிய கூட்டணி கட்சிகள் எல்லோருமே அமைதியாக இருக்கீங்களே, அரசு மீதான நம்பிக்கையா இல்லை இந்த விவகாரத்தில் கூட்டணிக்கு எதுவும் நெருக்கடி கொடுத்துட வேணான்ற அதனுடைய உணர்வா? இல்லை, இதில் கூட்டணிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இது ஒரு சம்பவம். அண்ணா யூனிவர்சிட்டி மீது உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் உலக தழுவிய அளவில் இருக்குது. இப்போ என்னுடைய மகளே அங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பெற்றோரும் மாணவர்களுடைய பெற்றோரும் பதைப்போடு தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் மிக கண்டிக்கத்தக்கது. நடந்திருக்கக்கூடாத ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில். ஆனால் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கணும், எப்படி அணுகணுங்கிறதுல காவல்துறை அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. அதே போல் அந்த இன்டர்னல் கமிட்டி அங்கே இருக்குது. அதுக்கும் காவல்துறை கொடுத்த மாதிரி இன்டர்னல் கமிட்டி நிர்பயா வழக்குக்கு பிறகு ஒவ்வொரு கல்வி நிறுவனங்கள்லேயும் இருக்குது. ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி கமிட்டி அதுலேயும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அதுலேயும் விசாரிச்சிருக்காங்க. இல்லை, அதுதான் சொல்ல வரேன். அப்போ அப்படி பார்க்கணும். காவல்துறையை பொறுத்தவரை இந்த வழக்கு காவல்துறையில் போனோடனே அந்த பெண்ணே 2வது நாள் தான், திங்கட்கிழமை ஈவினிங் நடந்திருக்கு. நீங்கள் சொன்னது போல் 2வது நாள் தான் அவங்க யோசிக்கிறாங்க. என்ன காரணம்? சமூக அழுத்தம். ஒரு பெண் காதலிப்பது என்பது ஒரு சுதந்திரமான ஒரு விஷயம். ஆனால் அந்த காதலை சமூக கட்டுப்பாடுகள், ஜாதிய உணர்வு அல்லது கௌரவம்ங்கிற பிரச்சனை, தாய் தந்தையர்கிட்ட சொல்லிட்டா, இதில் கூட மிரட்டல் என்ன, உங்கள் அப்பாட்ட சொல்லிவிடுவேன், உங்கள் அம்மாட்ட சொல்லிவிடுவேங்கிறதானே. இந்த அழுத்தங்கள்லாம் ஒரு சின்ன சிறுமிக்கு ஒரு 18-19 வயசு, மேஜரான பொண்ணு தான், 20-21 வயசு இருக்கலாம். அப்போ அந்த பெண்ணுக்கு அடுத்த பண்ணுற போது அது திக்கு தெரியாமல் இருக்குது. ஒருவேளை அவங்க தைரியமாக என்னுடைய நீ என்னடா பண்ணுறதுன்னு செருப்பு கழட்டி அடிச்சிருந்தாங்கன்னா வேறு மாதிரியாக இருக்கும். அப்போ இந்த அழுத்தங்களும் சேர்ந்து தான் அவங்க உளவியலை இந்த மாதிரியான விஷயங்களில் கொண்டு வருது. காவல்துறையில் போட்டோன்னே ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. காவல்துறை அதை பொது வெளியில் அந்த பேரோடு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிற காவல்துறை நண்பர் கூட சொன்னார். அது இது என்ன இதனால புதிய ஆன்லைன் சட்டத்தினால அது அப்படி வந்திருந்தா அந்த யார் அதற்கு பொறுப்போ அவர் மீது துறைவாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை, உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்குங்க. அது அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான கடமை. இது எந்த இதுலையுமே இப்போ ஏன் நிர்பயான்னு பேர் வந்துச்சு? அந்த பெண்ணுடைய பேர் நிர்பயாவா? கிடையாது. அது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அடுத்தது என்ன விஷயம்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அதில் என்ன பண்ணுறீங்க, அவுட் சோர்சிங் கொடுக்குறீங்க. இந்த செக்யூரிட்டி யாருமே பர்மனெண்ட் ஜாப் கிடையாது, ஓய்வு பெற்ற ராணுவத்தை சார்ந்தவர்கள் மற்றவங்க எல்லாம் இருக்காங்க. அப்போ அவுட் சோர்சிங்கில் என்ன, 140 பேர் நீங்கள் கணக்கு சொல்லியிருக்கீங்க, அதே வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. பல்கலைக்கழக நிர்வாகமும் ரெஜிஸ்ட்ராரும் அதை வெரிஃபை பண்ணி இன்றைக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. 140 பேர் இருக்காது என்பது என்னுடைய ஆழமான கருத்து. இருக்க மாட்டாங்க, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபோக்கஸா போட்டு பணத்தை எடுக்கிற நிறுவனங்கள் அவை. 140 பேர் ஒரே நேரத்தில் இல்லை, இருக்க மாட்டாங்க. நான் தான் சொல்றேன் 140 பேரே இருக்க மாட்டாங்கன்றேன். 3 ஷிஃப்ட்ல நான் சொல்றேன். ஒரு நிமிஷம், ஒரு அனுமதி கொடுங்க. ஏன்னா நானும் அந்த தினந்தோறும் அங்கே போயிட்டு தான் இருக்கிறேன். அந்த கேம்பஸ்லேயே பெற்றோர்களை முன்னாடியே பைக்கை நிறுத்தி அனுப்பிவிட சொல்லிடுறாங்க. ஃப்ரண்ட்ல நிற்கிற கேட்டில் இருக்கிற செக்யூரிட்டிஸ் சுற்றி இருக்கிறாங்கல்ல. இப்போ நான் ஒரு ரவுண்டு வர்றபோது அங்கங்கே செக்யூரிட்டிஸ் யார் எத்தனை பேர் இருக்காங்க, நீங்கள் கேமரா சொல்கிறீங்க, இதெல்லாம் இப்போ டேக்கிங் இன்டு அக்கௌண்ட்டுன்னு வர்றபோது இந்த அவுட் சோர்சிங்கில் எடுக்கிறாங்களே ஒரு ஏஜென்ட், அந்த ஏஜென்சி சம்பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அது இருக்குது. நீங்கள் கடந்த முறை வைஸ் சான்சலராக இருந்தவர், அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறவர் தான் இந்த ரிஜிஸ்ட்ரார். இந்த ரிஜிஸ்ட்ரார் சிண்டிகேட்டால் நிராகரிக்கப்பட்டவர். ஆழமாக சொல்கிறேன். அது குறித்து வழக்கு திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் போட்டிருக்கார். இன்னைக்கு இருக்கு. கவர்னர் போட்ட வைஸ் சான்சலர் அவர் நீங்க எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்பட முடியாதுன்னு வீட்டோ பவரை பயன்படுத்தி இந்த ரிஜிஸ்ட்ராரை போடுறார். பொறுப்பு அவர் தானே. இந்த செக்யூரிட்டி லேப்ஸ்க்கெல்லாம் யார் பொறுப்பு? காவல்துறை வெளியில் வர்ற போது நீங்கள் ஒரு கல்வி நிறுவனத்தில் பொறுப்பு, நீங்கள் ஐஐடி நடந்துச்சுனாக்கா காவல்துறை உள்ளே போயிட முடியுமா? நான் கேட்குறேன். எந்த காவல் நிலையத்திலும் பண்ண முடியாது. அப்போ கூடுதல் பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்குன்னா அவங்களுக்கு இருக்கு. இன்னொன்று இருக்கு, பதிவாளருக்கு இருக்கு, துணைவேந்தருக்கு இருக்கு. அப்போ பதிவாளர் அவர் மீதே வழக்கு இருக்கு. அதான் சொல்கிறேன், அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையே ஜனநாயக முறையில் சிண்டிகேட்டால் நடைமுறையில் வரல அப்படிங்கிறது. இன்னொன்று ஈக்குவல் செல்னு ஒன்று, ஈக்குவாலிட்டி செல்னு ஒன்று இருக்குது. அது எதுக்கு ஈக்குவாலிட்டி செல்லு? ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸு, எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டு, மாணவர்கள், எல்லா மாணவர்களும் மாணவிகளும் பங்கேற்று அவங்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு அதுக்கு ஒரு ப்ரொஃபஸர் ஹெட்டில் இருக்கணும். அது எல்லாம் நானும் பார்த்துருக்கேன்.
அங்கே ஒரு பூட்டு போட்டு எப்பயுமே நான் திறந்து பார்த்ததே இல்லை. நானும் பல முறை போயிட்டு தான் இருக்கிறேன், அது திறப்பதே இல்லை. அப்போ இதையெல்லாம் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணவே இல்லை. வைஸ் சான்சலருக்கு கவர்னர் உறுதியாக நின்று தன் ஆளை வரவைப்பதற்கு இருக்கிற போது அதன் கீழ் இயங்க வேண்டிய இந்த நிறுவனங்களை, இந்த மாதிரி ஜனநாயக அமைப்புகளை இயங்க விடாமல் செய்தது யார்? இப்போ இல்லை, எல்லாத்துக்கும் ஆளுநர் பொறுப்புன்னு வந்து நிறுத்துற மாதிரி இருக்கு. இல்லை இல்லை, நான் சொல்ல வர்றது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆளுநர் தானே சான்சலரு, ப்ரோ சான்சலர் யாருங்க? மற்றதுக்கெல்லாம் போய் பட்டமளிக்க போடுறீங்களா? ஏன் இந்த விஷயத்தில் ஏன் இன்னும் வாயை திறக்கல? எல்லாத்துக்கும் சொல்கிறீங்க, சனாதனம்னாக்கா உடனே சீரியல் எழுதுறீங்க. இப்போ நீங்கள் போட்ட வைஸ் சான்சலர் தானே இந்த ரிஜிஸ்டராக போட்டிருக்காரு, அதற்கு ஏன் உங்களால் இன்னைக்கு வரலையும் சொல்ல முடியல? நான் சொல்கிறேன். அப்போ இந்த லேக்குனாஸ் இருக்குது. அப்போ பின்னாடி ஏறி குதிச்சு வந்துட்டாங்கன்னு ஒரு செய்தி வருது. அப்போ ஏறி குதிச்சு வர்றாங்கன்னா அந்த மதில்கள் பத்தாது. இந்த மதில்களை என்ன காவல்துறையை கட்டணும்? இந்த நிர்வாகம் தானே இப்போ முடிவு எடுக்கணும். செனட்டில் நீங்கள் வச்சிங்களா? சிண்டிகேட்டில் வச்சிங்களா? வைஸ் சான்சலர் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகம் கட்டுப்பாடு தன்னாட்சி பெற்றது. அது நீங்க ஒரு நிதி அவங்க தானே ஒதுக்குறாங்க. இல்லைங்க, நீங்க ஒன்று சொல்றேன், நிதி அவங்க ஒதுக்குறாங்க. நீங்க கேட்டீங்களா இதுக்கெல்லாம் தேவைன்னு? மாணவர்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்களா? அதாவது நீங்க எதையுமே உடனே நிதின்னு போனீங்கன்னா நீங்க அவுட் சோர்சிங் போட்டதை யார் கேட்டு பண்ணீங்க? ஏற்கனவே பர்மனன்ட் ஸ்டாஃப் தானே போட்டிருக்கிறோம். இன்னைக்கு ப்ரொஃபஸர்ஸே அவுட் சோர்சிங்கில் போட்டிருக்கீங்க. நான் குற்றம் சாட்டுறேன். 40,000 சம்பளத்துல எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ இது எப்படி இது? அப்போ இந்த விஷயங்களையும் நம்ம இணைச்சு பார்க்கணும். அப்போ மாணவிகள், என்னுடைய மகள், உங்களுடைய மகள், நம்முடைய மகள்கள் படிக்கிற இடம், அதனுடைய கண்ணியம், அந்த நிறுவனத்தினுடைய கண்ணியம். வாசே குழந்தைசாமின்னு ஒரு மாபெரும் அருமையான ஒரு தமிழ் பற்றாளர், பொறியியல் துறையில் வல்லுனர், அவரெல்லாம் இருந்து பணியாற்றிய இடம் அது. வைஸ் சான்சலராக இருந்த இடம். எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. ஆனால் ஏன் இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய சிக்கல்கள் வருது? அப்போ இது ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம். இல்லை, இப்போ இதில் அரசையும் தமிழ்நாடு காவல்துறையும் இதிலிருந்து விலக்கி வச்சு இந்த இலக்கிலேயே காவல்துறை பற்றி பிரச்சனை அது காவல்துறை அந்த வெளியில் வந்ததற்கு பதில் சொல்லியாக வேண்டும். அதற்கு பொறுப்பானவர் மீது துறைவாரி நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் சொல்ல போனா நிர்பயா வழக்கின்படி குற்றச்செயலுக்கு ஆளானவர் அவர். இல்ல, கட்சிக்காரர்னால தான் இதுல இவ்வளவு தூரம் மென்மையா அதுல நடந்துக்கிறாங்க. குற்றவாளிகளை கட்சியா பாக்குறது இல்ல. அப்படி இருந்தா அவன் குற்றவாளி தான். அவன் குற்றவாளி தான். எந்த கட்சியில இருந்தாலும் குற்றவாளி தான். திமுகவே இருக்குன்னு வச்சுக்கோங்க, குற்றவாளி தான். திமுக என்பதற்காக ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியாது. அண்ணா திமுகவே இருக்கிறாரு. 2011 ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நீங்க ஒரு 20 வழக்கு சொல்றீங்களா? 2011 வருது. இப்போ எல்லா ஆட்சியும் கலந்து வந்திருக்குல்ல. அப்போயெல்லாம் என்ன காவல்துறை பண்ணுது? ஏன் இந்த வழக்குகள் நடைபெறலன்னு ஏன் பேசலை? அப்போ இதையெல்லாம் நம்ம வசதியாக விட்டுறக்கூடாது. அப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இதற்கு இருக்கிற இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கு பெண்கள் அல்லது மாணவிகள் மீது இந்த சமூகம் வைத்திருக்கிற கட்டுப்பாடுகள், இன்னும் சொல்ல போனால் கௌரவங்கிற பேரில் காதலை தீக்கிற பல்வேறு கட்டுப்பாடுகள், அதெல்லாம் இணைந்து தான் இந்த விஷயங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கு. நான் கேட்குறேங்க, இப்போயே அங்கே கிளினிக் இருக்குது, ஒரு கிளினிக் இருக்கு, சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியல. அதுவும் பூட்டி தான் கிடக்கு. ஒரு கிளினிக் இருக்கு, பல்கலைக்கழகத்துக்குள்ள வளாகத்துக்குள்ள இருக்கு. ஆனால் அது திறக்கிறாங்களா? அதில் இந்த மாதிரி மனநிலை வர்ற போது நீங்கள் சொன்னீங்கல்ல, மாணவர்களோ மாணவிகளோ இது மாதிரியான உளவியல் பிரச்சனை வருகிற போது அதுக்கு தீர்வு சொல்வதற்காக யூஜிசியோட கைட்லைனுங்க அது இருக்குங்க. அது சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்களா? அதுக்கு வைஸ் சான்சலர் என்ன நடவடிக்கை எடுத்தாரு? அந்த கிளினிக்கு 24 மணி நேரமும் இயங்குகிறதா? இதெல்லாம் தெரியல. இன்னொன்று கூடுதல், நான் ஒன்னே ஒன்று முடிச்சிடறேன். விடுதி 7:45 விடுதிக்குன்னு சில கட்டுப்பாடு. 8 மணி வரலையும் மாணவர்கள் கேண்டீனே இருக்கு. அப்போ அது இன்னும் ஒரு அன்டைமும் கிடையாது. நான் சொல்ல வர்றது ஒரு அன்டைமும் கிடையாது. அப்போ விடுதினா அதுக்கு ஒரு ப்ரொஃபஸர் பொறுப்பாக இருக்காங்க. வார்டன் மட்டுமல்ல, ப்ரொஃபஸரும் இருக்காங்க. அப்போ விடுதியை பார்க்க வேண்டிய அந்த குழு என்ன செய்து கொண்டு இருக்கிறது? அது என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? அவங்கள்ட்ட இந்த புகார்கள் இதுக்கு முன்னாடி இருக்குதா இல்லையா? இதெல்லாம் தீர விசாரிக்கணும்ல. அப்போ இவை எல்லாவற்றையும் இணைப்பதற்கு மாணவர்களுடைய குரல். ஏன் நீங்கள் இவ்வளவு பேர் பிரச்சனை வந்துச்சு, எடுத்தோடனே காவல்துறைக்கு போனால் அது வெளியில் வந்துடும், நாளைக்கு நம்மளை காவல்துறையை கூப்பிடுவாங்க, விசாரணைங்கிற பேரில் நம்மளை கேட்பாங்க, இதெல்லாம் நமக்கு அசூசையாக இருக்கும் என்று மாணவிகள் நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அங்கே இருந்தால், தேர்தல் நடத்தப்பட்டு இருந்தால், அவர்களுக்கு உரிய ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தா அவங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை வந்திருக்கும். இந்த பிரச்சனையே நடந்திருக்காது என்பது என்னுடைய ஆழமான கருத்து. அப்ப அதற்கான இடைவெளிகளை, அதற்கான விஷயங்களை எதையுமே அமைப்புகள் வந்து உள்ள இருக்கணும். கட்டாயங்க, அதை தான் சொல்றேன். அந்த ஜனநாயகம் முறிவுக்கு காரணம் இது மாதிரியான சம்பவங்கள் நடப்பதற்கு, வெளியில உள்ள குற்றச்செயல்களில் உள்ள கிரிமினல்கள்லாம் உள்ள வருவதற்கு வாய்ப்பாக இருக்கு. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா அங்க இயக்கங்கள் இருந்திருக்குமே, ஆனால்
தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தாங்கன்னா எதிர்த்து அடிச்சு விரட்டியிருப்பாங்க மாணவர்கள். எந்த ஒரு மாணவிக்கும் நடப்பதை எந்த மாணவன் விட மாட்டான். நீங்க எடுத்து பாருங்க, நிர்பயாவுக்கு டெல்லியே ஸ்தம்பிச்சுதா இல்லையா? மாணவிகளை விட மாணவர்கள் தாங்க களத்தில் நின்னாங்க. அப்ப நீங்க ஐயா சொல்ற ஒரு கருத்து ஓகே, பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகளுக்கு அதிகமாக இந்த சமூக பொறுப்பை, பாலியல் விஷயங்களை எடுத்து சொல்லி சக தோழியாக, நண்பியாக, பெண்ணாக பார்க்கக்கூடிய பார்வையை ஏற்படுத்தணும். ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நிச்சயமா. அப்ப அந்த மைண்ட் செட்டை மாற்றணுங்கிறது வேற. ஆனா அதே நேரத்தில் இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்களில் இயல்பாகவே அவங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான அந்த பாடிஸ் இருக்கு பாருங்க, அது ஆக்டிவா செயல்படணும். அது செயல்பட்டு இருந்தால் இது முளையிலேயே கிள்ளப்பட்டிருக்கும். நீங்க அப்ப டெல்லியில இருக்கிற புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள்லாம் இது இருக்குது. அங்க பல பிரச்சனைகள் வருது. வெளியிலேருந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா குண்டர்களை போய் தாக்குதல் நடத்துனாங்க, ஜேஎன்யூல ஜாமியா ஆலியாவில் தாக்குதல் நடத்துனாங்க, அதெல்லாம் வந்தது. ஆனா அங்க இருக்கிற மாணவர்கள் ஒரு இணையில நின்று போராடினாங்கல்ல, வெக்கப்படல, நீங்கள் யாருன்னு கேட்டாங்கல்ல. இங்க என்ன பிரச்சனை? காதலர் என்று சொல்லப்பட்டாலும் அந்த மாணவனை அப்புறப்படுத்தி விட்டு இந்த பெண்ணிடம் நடந்து கொண்ட முறை என்ன காரணம்? அது இந்த இடைவெளி ஏன் வந்தது? இதற்கான எது மூல காரணம்? அதை நம்ம ஆழமா பார்க்கணும்ல. எனவே இந்த சம்பவம் இதோடு முடிவதல்ல, இதில் இருந்து ஒரு தீர்வை நாம் கண்டாக வேண்டும். எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட ஒன்று வரக்கூடாது என்று சொன்னால் இவ்வளவு பெரிய ஒரு ஜனநாயக முறைமையை ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் கல்லூரிகளிலும் உருவாக்குவது என்பது மிக மிக தேவை என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. எனவே இந்த சமூகம் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் கூட பெண் பிள்ளைகள் வந்துட்டா ஒரு ஆணோட நண்பருங்க, பெஸ்டின்னு சொல்றாங்க, ஆண் நண்பர்கள். நீங்க இன்னும் சொல்ல போனா அவனே இந்த பெண்ணோட காதலனோட பேசிக்கிட்டு இருக்கிறான். நண்பர்களாக பார்க்கிற அந்த பார்வை இன்னைக்கு வளர்த்திருக்காங்க. கல்வி தந்திருக்கிறது, நம்முடைய கலாச்சாரம் தந்திருக்கிறது. தமிழ் கலாச்சாரம் காதலை போற்றி வளர்த்த கலாச்சாரம். ஆனா இன்னைக்கு எங்கே இருக்கிறோம்? அதெல்லாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அந்த பள்ளியில், அந்த கல்லூரியில் படிக்கிறவங்க எல்லாம் டாப்பர்ஸ். ஒரு இடைவெளி எடுத்துட்டு மீண்டும் அடுத்த சுற்றிலையும் பேசுவோம்.